கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் அது இருக்கும். அதற்கு பின்பு இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிறார்கள். அந்த ஞானஸ்நான ஆராதனையும் இன்றைக்கு நடக்கும். அல்லேலூயா. சரி, அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? வாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைங்கெல்லாம் எந்திரிச்சு நின்னுங்க. பையங்கள்லாம் எந்திரிச்சு நின்னுங்க. பிள்ளைங்க யாரெல்லாம்? எஸ் எஸ். சரி, வேற யார் எடுக்கிறா? சரி, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சரி, இந்த நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இவங்களுக்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தர் இன்றைக்கு ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை ஜீவ புஸ்தகத்தினுடைய நாமங்களை எழுதும்படி, ஹல்லேலூயா, இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு புதிதாய் பிறந்தவர்களாக கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். அந்த உடன்படிக்கையில் அவர்கள் பங்கு பெறும்படி இந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபையின் கரம் பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, அவர்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஞானஸ்நான ஆராதனையை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காட் பிளஸ் யூ. ஜெபத்தோடு இருக்கணும். கர்த்தர் நல்லவர். உட்காரலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்லுகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு கிறிஸ்மஸ் வருகிற புதன்கிழமை தான் கிறிஸ்மஸ், அப்படி தானே? வர்ற புதன்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நமக்கு கிறிஸ்து பிறப்பு ஆராதனை இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 8:30 வந்து ஆராதனை முடிஞ்சிடும். சரியா? 6:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் கிறிஸ்து பிறப்பு விசேஷித்த ஆராதனை நடைபெறும். ஆகவே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்ததாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சாட்சியின் வாரம். நம்ம சபை மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வருஷத்தினுடைய அடுத்த வருஷம் பிறப்பதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சாட்சியின் வாரமாக இருக்கும். நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம சபையில் வாரம் சாட்சி சொல்ல டைம் கொடுக்கறது இல்லை. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம எல்லாரும் இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளாய் அறிவித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு பெரிய பிரசங்கம் இருக்காது. ஆராதனை ஒரு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் கூட ஆராதனை இருக்காது. அதற்கு பின்பு எல்லாரும் நம்ம ஒருத்தருடைய இந்த வருஷத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே அந்த ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு சரியான நேரத்திற்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக புது வருட ஆராதனை நமக்கு 31ஆம் தேதி இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணி முதல் 2:30 மணி வரைக்கும் நடக்கும். சரி, நல்ல கவனிங்க. 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் பழைய வருட ஆராதனையும், 12 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் புது வருட ஆராதனையும் நடைபெறும். ஆகவே இந்த 2025ஆம் வருடத்தை தேவ பிரசன்னத்தோடு நாம் தொடங்குவதற்கு அந்த புது வருட ஆராதனை நீங்கள் எல்லாரும் பங்கு பெற, மற்றவர்களை அழைத்து கொண்டு வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து சீக்கிரமா அடுத்த காரியங்களுக்கு நம்ம கடந்து போக போறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக ஒரே ஒரு ஜெப குறிப்பு. இன்னைக்கு நம்முடைய ஏலிம் தேவ சபையினுடைய தலைமை போதகராக இருக்கிற சென்னையில் இருக்கிற பாஸ்டர் சாம் ஜெயபால் அவர்களுக்கு சற்று சரீரத்தில் பலவீனம். அவங்களுக்கு கடந்த வாரத்தில் எங்கள் ஊழியர் கூட்டத்துக்கு வந்துட்டு போனாங்க.
அதுக்கப்புறம் போன வாரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம். நேற்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சபை ஆராதனையில் எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலும் சொல்லி எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே எல்லார் கரங்களை உயர்த்தி நம்முடைய தலைமை போதகர் சாம் ஜெயபால் ஐயா அவர்களுக்காக இன்னொரு அறிவிப்பை கூட சொல்லுகிறேன். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி சாயங்காலம் நம்ம சபையில் அவங்க தான் புது வருட ஆசீர்வாத செய்தியை கொடுக்க வர்றாங்க. நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் அவங்க சொன்னாங்க, நான் சரியானாதான் நான் ஜனவரியில் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய சபையில் கொண்டு வந்து நல்ல பலப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்தணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்களேன். யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஜெப குறிப்பை கவனிச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்ற 2 ஸ்தோத்திரம் 3 ஸ்தோத்திரம் அங்க தேவ பலனாய் அவர்களை போய் சந்திக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. எல்லா சின்ன பிள்ளைங்க கூட ஏசப்பா அந்த ஊழியக்கார ஐயாவை நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க, சரீர பலவீனங்களை மாற்றுங்க. வருகிற ஜனவரி மாசத்துல சுகத்தோட எங்க மத்தியில கொண்டு வாங்க. அந்த ஆசீர்வாத செய்தியை நாங்க உம்முடைய வார்த்தையை தேவதாசர் மூலமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனம், அந்த கிட்னியில் இருக்கிற எல்லா ஸ்டோன்கள் எல்லாம் கரைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா வயிற்று வலிகள், எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, சுகம் உண்டாவதாகப்பா. நல்ல சாட்சியாய் நிறுத்துங்க. ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சீக்கிரமாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்ம கடந்து போக போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நேரம் தான் இங்க வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள். இருட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்க முடியும்? எப்படி இருப்பாங்க? எங்க இருக்கிறோம், எங்க பார்த்து இருக்கிறோம், எதுவுமே வழி தெரியாது. ஒரு குருடனை போல வழி தெரியாத நிலையில அந்த இருளில் இருக்கிறவர்கள் அப்படியே இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லை, நைட் நேரத்தில் கரண்ட் போயிட்டு அப்படின்னா நமக்கு எப்போ கரண்ட் வரும்னு காத்திருப்போம். அப்படி தானே? அப்போ எல்லாரும் நம்ம பழகிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே அதை போல ஒரு இருளில் இருக்கிற ஒரு ஜனம், அவர்களுக்கு அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய வெளிச்சம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும், பெரிய வெளிச்சத்தை. அவங்க திடீர்னு ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்குறாங்க. இதுவரைக்கும் இருட்டுக்குள் இருந்து அவங்களுடைய லைஃப்ல முதல் முறையாக ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த வெளிச்சம் அவர்களிடத்துல வந்து உதிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு இருட்டு இருக்கிறவனுக்கு என்ன தேவை? ஒரு வெளிச்சம் தேவை. ஆண்டவர் இது சாதாரண வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சமாய், அல்லேலூயா, எல்லாரும் காணும்படி ஆண்டவர் அங்கே தரிசனமானார். கர்த்தர் நல்லவர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. மரண இருளின், அப்ப அந்த இருள் என்பது என்ன அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. மரண இருள். என்ன இருள்? மரண இருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்து விடுவோமோ,
நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ? என் வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஒரு எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் மரண இருளுக்குள் இருக்கிறது போல. அல்லேலூயா. இந்த மரண இருள் ஒரு மிக பயத்துக்குரியது. அப்படித்தானே? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும். யாருக்காவது டேட் ஆஃப் டெத் தெரியுமா? அதை மட்டும் சொல்லிட்டோம்னு வைங்களேன், போதும். அது இன்னும் 4 வருஷம் கழிச்சு வரட்டும். 2024 சரி 2030 உனக்கு டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? இன்னும் 4 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவன் அந்த நாள் அவனுக்கு என்ன ஆயிரும்? இப்ப இருந்தே கசப்பா மாறிடும். அல்லேலூயா. ஏன் மரணம்னா அவ்வளவு பெரிய பயம்? நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், மரண பயத்தோடே இருப்பார்கள். சம்பந்தம் இல்லாம அவங்க சொல்லுவாங்க, யாரோ என்னை தாக்க வருவது போல, யாரோ என்னை தேடி என்னை பின்தொடர்வது போல, யாரோ திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பது போல, என்ன அழிக்கிறதுக்கு, என்ன வெட்டுறதுக்கு, என்ன கொல்லுறதுக்கு என்று யாரோ திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறது போல அவங்களுக்கு தோணும். இந்த தோன்றதுக்கு என்ன பேரு? மரண பயம். அதுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது மரண இருள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில பேர் அப்படி நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன், நிறைய பேரை ஸ்தோத்திரம் அப்படியே பயந்துகிட்டே இருப்பாங்க. தற்செயலா ஏதாவது நடந்துட்டா 2 பேர் அப்படி கூடி போயிட்டு அந்த 2 பேர் என்ன தேடித்தான் வாரான் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. ஆமா, ஸ்தோத்திரம். ஆனா அவங்கள ஒருத்தரும் இவங்க இருதயத்துக்குள்ள பயம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு இது சரீர பிரகாரமான மரணம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய ஒரு மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தில் இருக்கிறவர்கள், அந்த மரண இருளுக்குள் கடக்கிறவர்கள், அந்த ஆத்துமா. ஏன் நம்ம வாழுறோம்? ஏன் எனக்கு என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லை, என் வாழ்க்கையில ஒரு விரக்தி, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிறைவு இல்லை, நான் ஏன் வாழ்றேன் அப்படின்னு நிறைக்கிற ஒரு மனுஷன் இந்த ஆத்துமாவிலே மரித்த மனுஷனா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. மரணம் போல ஒரு இருளுக்குள்ள அவன் கிடக்கிறான். ஆண்டவர் சொன்னாருங்க, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம். கிறிஸ்து பிறப்பு என்றால் என்ன? வெளிச்சம் உதித்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன இருளுக்குள்ள இருந்தாலும் வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் உதித்தது அப்படின்னு எழுதப்பட்ட வார்த்தை அது நிறைவேறுகிறது. எப்ப நிறைவேறுகிறது? ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து பிறப்பார், இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த மனிதர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தை அது நிறைவேறினது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். நிறைவேறிக்கொண்டே வருகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த பாருங்க 13ஆம் வசனம், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகள் இருக்கும் கடற்கரைக்கு அருகான. எல்லாரும் சொல்லுங்க, இந்த இருளில் இருக்கிற ஜனத்துக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது அப்படின்னா
இந்த 2 ஊரை சொல்லுது. செபுலோன், நப்தலி என்கிற 2 ஊர். இந்த 2 ஊர்ல இருக்கிற இந்த ஜனங்கள் இருக்கிற அந்த எல்லைகளில் வந்து இயேசு என்ன பண்ணினாரா? வாசம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, வாசம் பண்ணினார். கர்த்தர் நல்லவர். இவர் வாசம் பண்ணுவதை பார்த்த உடனே தான் எல்லாரும் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே எல்லாரும் பார்க்கிறாங்க இருளில் இருக்கும் ஜனங்கள். இன்னைக்கு ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரோ அங்கே இருள் மாறுகிறது, பெரிய வெளிச்சம் உதிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரோ அங்கே இருள் மாறுகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசுவானவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். நல்ல கவனிங்க. இதுக்கு என்ன அடையாளம்? இதுக்கு அடுத்த இது எப்படி நம்ம கண்டுகொள்ளலாம்? அவர் நம்ம வாசம் பண்ணுகிறார் என்பது எப்படி தெரியுது அப்படின்னா, அடுத்த வசனம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எங்கெல்லாம் மனம் திரும்புதலை குறித்து, எங்கெல்லாம் இயேசுவை குறித்து கர்த்தருடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதோ, அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் இந்த இடத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கைப்பிரதி ஊழியங்களை கொடுப்பதை ரொம்ப அசட்டையாய் நினைப்பார்கள், அற்பமாய் நினைப்பார்கள். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓலை கூடாரத்தை வச்சு அங்கே 4 பேர் கூடி ஒரு ஆராதனை நடத்துவதை சிலர் அற்பமாக ஏளனமாய் நினைப்பார்கள். ஆனா நீங்க ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒரு ஆராதனை நடக்கிறது என்றால், அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் என்ன அடையாளம் தெரியுமா? அங்க இயேசு வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் அங்க சொல்லப்படுகிறது. யாருக்கு? செபுலோன், நப்தலி என்கிற நாடுகள். நம்ம நினைச்சுக்கிடுவோம், நம்ம வச்சுக்கிடுவோம். நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு கைப்பிரதி கொடுக்கப்படுதா? இயேசு வாசம் பண்ணுகிறார்னு அர்த்தம். நமக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதா? இயேசு. நல்ல கவனிங்க. இப்ப இன்னைக்கு இந்த ஊரு செபுலோன் நப்தலியை விட்டுருவோம். நம்ம ஊரை சுத்தி எத்தனை ஊர் இருக்கு? அந்த ஊரை இங்க போட்டுக்கிடுங்க. மணப்பட வீடு, மணப்பட வீடு இன்னும் வரலையோ? சரி. மருதூரு, பர்கிட் மாநகரம், இந்த மாதிரி ஊர்கள். இதுல எல்லாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. செபுலோன் நப்தலி நாட்டை தேவன் தாம் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த சபைக்கு 40 கிராமங்கள் தரிசனங்கள் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். தேவன் அந்த கிராமங்களிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு தேவன் விரும்புகிறார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் தர விரும்புகிறார். புரியுதா? சில பேருக்கு என்ன நினைப்பாங்க, இது புரியாததுனால சொல்லுவாங்க, இவங்க வந்து இந்த அல்லேலூயா காரனுக்கு வேற வேலையே இல்லை. நம்ம தேவ பிள்ளைகளும் அதை நினைச்சிடக்கூடாது, தெளிவா இருக்கணும். நமக்கு இருக்கிற கடமை, எல்லாரும் சொல்லுங்க, கடமை, டியூட்டி. உங்க டியூட்டியை நீங்க பார்ப்பீங்கல்ல, அப்படித்தானே? கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல வாழ்றவனுக்கு என்ன இருக்கு? டியூட்டி இருக்கு, வேலை பார்க்கிறோம். பைபிள் சொல்லுகிற ஒரு டியூட்டி, என் மேல் விழுந்த கடமை நான் சுவிசேஷம் அறிவிப்பது, கிறிஸ்து பிறப்பை அறிவிப்பது. தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் டியூட்டியை கரெக்டா பார்க்குறீங்க? இந்த டியூட்டியை கரெக்டா பார்க்குற ஆட்கள் பூரா கைகளை கொஞ்சம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே இல்லை பாருங்க, எல்லாம் கடமை தவறுன ஆட்களா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு பிறப்பை போய் நம்ம கொண்டாடுவது ஒரு பக்கம் சந்தோஷம்தான். ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். நல்ல கவனிங்க. இந்த செபுலோன் நாடும் நப்தலி நாடும் எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? இந்த நாடு கைவிடப்பட்ட நாடுகள். கேதேஸ்னு ஒரு நாடம், நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது, நான் உள்ள போக விரும்பல. ஒரு 20 பட்டணங்களை சாலமோன் ஈராம் என்கிற ஒரு ராஜாவுக்கு கொடுத்துட்டான். ஈராம் என்கிற ஒரு ராஜாவுக்கு 20 பட்டணங்களை இலவசமா கொடுத்துட்டான், கிஃப்டா கொடுத்துட்டான். சாலமோன் ஏன் அதை கிஃப்டா கொடுத்தான் தெரியுமா? அந்த கிராமங்கள்ல பிரயோஜனம் இல்லை, அந்த கிராமங்கள் மூலமாய் பெரிய வருமானங்கள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிராமங்களை பூரா அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டான்? இந்த 20 கிராமங்கள் 20 பட்டணங்களை அந்த ராஜாவுக்கு கிஃப்டா கொடுத்துட்டான். அப்படி கைவிடப்பட்ட நாடுகள் தான் இந்த செப்லோன், நப்தலி போன்ற நாடுகள். அல்லேலூயா. சிம்பிளா கொடுத்துட்டான். இப்போ அந்த ஜனங்கள் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா கைவிடப்பட்டவர்களை தேடி அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண அந்த செபுலோன் நாட்டையும் அந்த நப்தலி நாட்டையும் தேடி இயேசு வந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை என்னையும் தேடி வந்தது, உங்களை என்னையும் அவர் தேடி வந்து ரட்சித்தது. நாம் கைவிடப்பட்டவர்களாயிருந்தோம், நாம் ஆதரவற்றவர்களாயிருந்தோம், ஆசீர்வாதமற்றவர்களாயிருந்தோம், மரண இருளுக்குள் இருந்தோம். நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. வெளிச்சம் உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். 2-3 வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நிறைய காரியங்கள் உண்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் குருடனுடைய கண்களை, பிள்ளைகளா பேசக்கூடாது, கவனிங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். இயேசு கிறிஸ்துவை அடுத்த வருஷம் கூட வாசிங்க. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம். ஒன்னா இருள், இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கத்தை சொல்றார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றாரு. நீர் குருடருடைய கண்களை என்ன செய்யணும்? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. குருடருடைய கண்களை. இங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? இங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இல்லை, அப்படித்தானே? அப்படி இல்லை, அப்படித்தானே? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியுது இல்லை? ஆமேன். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச உடனே வாங்க, கண்ணு திறந்துரும். அல்லேலூயா, ஆமேன். ஆனா அந்த கண்ணை சொல்லலை, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற கண்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்று, இயேசு கிறிஸ்துதான் ஜீவனுள்ள தேவன் என்று, இயேசு கிறிஸ்துதான் ரட்சகர் என்று, இயேசு கிறிஸ்துதான் நியாயாதிபதி என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள அந்த கண்களை தேவன் திறக்க விரும்புகிறார். இப்ப இது அறியாதவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரணும். அல்லேலூயா. நீர் குருடருடைய கண்களை கட்டுண்டவர்களை, அப்படின்னா நிறைய காரியங்களிலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுவிக்கவும் காவலில் இருந்தும். நல்ல கவனிங்க. அப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனம் சொல்லுகிறது சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த இருளில் இருக்கிற ஜனம் என்றால் யார்? முதல்ல சொன்ன மரண இருளில் இருக்கிறவர்கள்.
இரண்டாவது இங்க சொல்லுகிறது, இந்த இருளில் இருக்கிறவர்கள் என்றால் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள். சிறைச்சாலைன்னா சென்ட்ரல் ஜெயிலில், பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்காங்களே அதா இல்லை, ஒரு ஆவிக்குரிய சிறைச்சாலை, சிறையிருப்பில் இருக்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென், ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் தானா வெளியே வர முடியுமா? இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் தானா வெளியே வர முடியுமா? வர முடியாது. ஆமென். அதுக்கு ஜாமீன் போடுறதுக்கு ஒருத்தர் வரணும். இப்போ 2 பேர் இப்படிதானே, 2 பேர் ரேஷன் கார்டோட போய் ஆதார் கார்டோட போய் நான் இவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன்னு போய் கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அவரை சிறைச்சாலையில் இருந்து. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீர் எனக்காக பிணைப்படுவீராக. யோபு சொல்லுகிறார், நீர் எனக்காக பிணைப்படுவீராக. பிணை என்றால் ஜாமீன். அல்லேலூயா. யாரு இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறவனை விடுவிப்பதற்கு தேவன் ஜாமீன் போடுகிறார், இயேசு ஜாமீன் போடுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் சிறையிருப்பில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஜாமீன் போட்டு உங்களை வெளியே கொண்டு வர தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது பாவத்தின் சிறையிருப்பாய் இருக்கலாம், அது வியாதி என்கிற சிறையிருப்பாய் இருக்கலாம், அது கடன் என்கிற சிறையிருப்பாய் இருக்கலாம், அது போராட்டம் என்கிற சிறையிருப்பாய் இருக்கலாம். எந்த சிறையிருப்பாய் இருந்தாலும் இன்றைக்கு அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்குள் வரும்படி அந்த சிறைச்சாலையில் இருந்து, அந்த சிறையிருப்பில் இருந்து தேவன் வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார். நான் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நமக்காக ஜாமீனாய் வந்த இந்த உலகத்தில் பிறந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒருத்தர் ஜாமீன் போட வந்திருக்காருங்க. ஜாமீன் என்ன போட்டாரு? ரேஷன் கார்டை கொண்டு போட்டாரா? ஜாமீன் என்ன ஆதார் கார்டை கொண்டு போய் போட்டாரா? இல்ல. அவர் ஜாமீனுக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? தம்முடைய சரீரத்தையே கொடுத்தாரு, தம்முடைய இரத்தத்தையே கொடுத்தாரு. தம்முடைய சரீரம் முழுவதும் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். தம்முடைய தலையிலே முள்முடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய கைகளிலே ஆணிகள் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய கால்களிலே ஆணிகள் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த ஜாமீன் இந்த உலகத்தில் யாராவது போட முடியுமா? உங்களையும் என்னையும் இந்த இருளில் இருந்து, இந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்காக என் தேவன் இந்த பூமிக்கு வாழ்வதற்கல்ல, தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு வந்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பதற்கு வந்தார். சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். சில சிறைச்சாலைகளிலிருந்து கர்த்தர் இந்த வருஷத்தோட கர்த்தர் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். யோபு என்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். அவன் என்னத்துலலாம் சிறையிருப்பு இருந்தான், எதை இழந்ததுனால சிறையிருப்பு இருந்தான்? தன்னுடைய வீட்டை இழந்தான், தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தான், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இழந்தான், தன்னுடைய கனத்தை மகிமையை இழந்தான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து கடைசியில தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தையும் இழந்தான். லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டான். யாரு? சிறையிருப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் வீட்டை இழந்துட்டேன், என் பொருளாதாரத்தை இழந்துட்டேன், நான் என் சொந்த பந்தத்தை கூட நான் இழந்துட்டேன், இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் நான் ஒரு நிர்கதியா இருக்கிறேன். கடைசியில என் சரீர ஆரோக்கியத்தையும் நான் இழந்துட்டேன். இன்னைக்கு பலவீனத்தோட ஒரு மரணத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த இருளை கர்த்தர், இந்த சிறையிருப்பை தேவன் மாற்ற விரும்புகிறார். யோபுவின் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்க மரண கட்டுக்களை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்கள் பலவீனத்தின் கட்டுக்களை கர்த்தர் உடைக்க
போகிறார். உங்கள் வியாதியை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்கள் கடன் போராட்டத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருவுடைய கிரியைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்க போகிறது. ஆமென். சிறையிருப்பு மாறப் போகிறது சகோதரா, சகோதரி. ஆமென். ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, அவன் சிறையிருப்பு மாறின உடனே ஆண்டவர் சொன்னார், யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வெளிச்சம் உதித்ததானால் இது சாதாரண வெளிச்சம் அல்ல, இது பெரிய வெளிச்சம். இது 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய வெளிச்சம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நான் எல்லாவற்றையும் இழந்து போய் வந்திருந்தால் அது இழப்பதற்கு அல்ல, 2 மடங்கு பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எழுதி வச்சுக்கிறீங்க சகோதரா, சகோதரி. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில வரும் நாட்களிலே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சிறையிருப்பை நீக்குவது மாத்திரமல்ல, உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதே ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குருடரை அவர்களை அறியாத வழியிலே நடத்தி. நல்ல கவனிங்க. இப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கறாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே நடத்த போறது எப்படின்னு சொல்றார். நல்ல கவனிங்க. சிறையிருப்பு மாறும், பலவீனம் மாறும், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப வரும் என்பது சொல்லுவது மாத்திரமல்ல. சரியா? சரி, 5 நிமிஷம் பாருங்க, எப்படி நடத்த போகிறேன் அப்படிங்கறது ஆண்டவர் சொல்லார். ஆண்டவர் சொல்றார், எப்படி நான் உங்களை நடத்த போறேன் அப்படின்னு சொல்றார். வாசிங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனி. அவர்களை அறியாத வழியில். அப்படின்னா இனிமே நீங்க போற ரூட் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் நம்ம சில பழக்கப்பட்ட பாதை ஒன்று வச்சிருக்கோம், பழக்கப்பட்ட சில வழி வச்சிருக்கோம். நம்ம அப்படித்தான் நடப்போம். ஏன்னா உலகம் அப்படித்தான் போகுது. இந்த மனிதர்கள் நமக்கு முன்பாக ஓடின மனிதர்கள் அந்த பாதையில தான் போயிருக்காங்க. அப்ப நம்மளும் அப்படித்தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பெரிய வெளிச்சத்தை கண்டவர்கள், இந்த கண் திறக்கப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அறியாத வழியிலே நான் நடத்துவேன். கரங்களை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கரங்களை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு, இதுவரைக்கும் இது அறியாத ஒரு வழியில தேவன் உங்களை நடத்த போறார். ஆமேன் சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லிருங்க கொஞ்சம். ஆமேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப கவனிங்க. அப்படி சொல்லிட்டீங்கல்ல, அப்படின்னா இன்னொருத்தர் வழியை நீங்க ஃபாலோ பண்ணலாமா? சொல்லுங்க. இன்னொருத்தர் வழியை நீங்க ஃபாலோ பண்ணலாமா? அப்போ உங்க ட்ராக் வேற, உங்க வழி வேற, உங்க பாதை வேற. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுற, உன்னை பெரிய வெளிச்சத்துக்கு ஏன் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை இனிமே நான் நடத்த போறேன். இதுவரைக்கும் நடந்த பாதை இல்ல, இதுவரைக்கும் யாரும் போன பாதையும் இல்ல, உன் பாதை வேற. பைபிள்ல போட்டிருக்க, நீதிமானுடைய வழி ஒரு ராஜபாதை. என்னது? ராஜபாதை. ராஜபாதை எப்படி இருக்கும்? ராஜா போற ரூட் எப்படி இருக்கும் சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமென். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்தாருன்னா முன்னால ஒரு கான்வாய் தானே, கான்வாய் வருது. அதுக்கு முன்னால் 4 போலீஸ் வண்டி வருது. அதுக்கு முன்னாலே வந்து சிபிஐ சிஐடி எல்லாம் வந்து உளவுத்துறை எல்லா துறையும் வந்து அது இதுன்னு பார்த்துட்டு போகுது. அதுக்கு பின்னால் வருது. இவர் பின்னால சைடில் 4 பேர் தொங்குறான். அவருக்கு முன்னால வர்ற வண்டியில இந்த பக்கம் 4 பேர் தொங்குறான், அந்த பக்கம் 4 பேர். எந்த வண்டியில இருக்காருன்னு தெரியல. அப்படித்தானே? எங்க இங்க 5 வருஷம் இருக்க போற இந்த ஒரு இவருக்கு இந்த இதுன்னா, அல்லேலூயா, ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, உன் வழியை பாரு, அது இனிமே ராஜபாதை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
nobody can stop you. உன்னை யாரும் நிறுத்த முடியாது. டிராஃபிக் போலீஸ் போயிட்டே இரு. நான் இங்க டிராஃபிக் போலீஸ் மறைச்சா நிக்கணும். நான் சொல்றது வேற. ஆவிக்குரிய அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாரு யார் மறைச்சாலுமே நிக்க மாட்டேன் அப்படின்னு டிராஃபிக் போலீஸை தாண்டி போனா கம்ப கொண்டு எரிஞ்சிட போறாங்க. அதனால ரொம்ப கவனம். ஆமென். அல்லேலூயா. ராஜ பாதையில போறோம். இதுவரைக்கும் நமக்கு வழி தெரிஞ்சுதா? தெரியல. ஏன்னா இருட்டுக்குள்ள இருந்தோம். அது 1 வேயா 2 வேயா 4 வேயா, முள்ளுக்குள்ள கிடக்காமா கண்ணுக்குள்ள கிடக்காம பள்ளத்தக்குள்ள போறோமா மலையில ஏறுறமானே தெரியல. ஆனா இப்ப சொல்றாரு நீ போற பாதை நீ அறியாத பாதை. எங்க இந்த சபைக்கு வர்ற எல்லாத்துக்கும் சொல்றேன், நீங்க போற பாதை வேறங்க. இது ஒரு ஆவிக்குரிய பாதை, இது ஒரு சத்தியத்தின் பாதை. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆவியின் நடத்துதலின்படி போகிற பாதை. இந்த மனுஷன் அவன் அப்படி கிடையாது. ஆவியானவர் உங்களை என்ன நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்ப குருடரை அறியாத வழியிலே நடத்தி அவருக்கு தெரியாத பாதையிலே அவர்களை எல்லாரும் சொல்லுங்க அழைத்து. நீங்க நல்லா கவனிக்கணும். அழைத்து கொண்டு வந்துன்னா என்ன அர்த்தம்? அழைத்து கொண்டு வந்துன்னா என்ன அர்த்தம்? அவர் கூடவே தான் கூட்டிக்கிட்டே வருவாராம். ஏங்க இந்த சரி நான் சொல்றேன், உங்க நல்லா கவனிங்க. இப்போ இந்த கல்யாணம் நடக்குன்னு வைங்களேன், இந்த பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் பாருங்க, இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வழி தெரியாதா? பொண்ணு வந்து நீ மணவரையில் உட்காந்துரு, மாப்பிள்ளை நீ அங்கே வந்து சைடில் கூடி இப்படி வந்து உட்காந்துருன்னு சொல்லாமல, விட மாட்டாங்க நம்ம ஆட்கள். கையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை விடுவாங்க. பொண்ணை ஒருத்தர் கையை பிடிச்சி நினச்சிவாங்க, அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்து நீ இப்படி சுற்றப்படாது, அப்படி சுற்றி வந்து இப்படி உட்கார வை அப்படின்னு சொல்லி முதல்ல அது பொண்ணை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கு இன்னொருத்தர் அவர் மச்சனம் போவார். அவர் மச்சனம் போய் அவரை பிடிச்சி அவரை கூட்டிக்கிட்டு வருவார். கூட்டிக்கிட்டு வந்து மணவரையில் உட்கார வைப்பார். ஏன் அவங்க 2 பேருக்கு வந்து உட்கார தெரியாதா? உட்கார தெரியாதா? அவங்க தானே தாலி கட்ட போறாங்க. ஆனா இங்க சொல்றாரு அழைத்து கொண்டு வந்து. எல்லாரும் சொல்லுங்க அழைத்து கொண்டு வந்து. நல்லா பாருங்க, தேவன் உங்களை நடத்துகிற பாதையில நீங்க என்னைக்கும் நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா அவர் தான் உங்களை அழைச்சு கொண்டு வர போறாரு அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக, இதுவரைக்கும் இருளா இருந்திருக்கலாம், ஆனா அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். அப்படின்னா இதுவரைக்கும் சரியில்லாத பாதைகளை எல்லாம், கோணலானவைகளை எல்லாம் கர்த்தர் செம்மையாக்குவார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை, இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, இனிமேல் கர்த்தர் கோணலானதை அவர் செவ்வையாக்குவார். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை எல்லாரும் சொல்லுங்க கைவிடாதிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க கைவிடாதிருப்பேன்னாலே என்ன அர்த்தம்? கையை பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனிமே உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. அவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நடத்துற வழி வித்தியாசமா இருக்கும். இதுவரைக்கும் நடத்துற வழி இல்லை, இதுவரைக்கும் போன பாதை இல்லை. எதெல்லாம் கோணல் மாணலா இருந்துச்சோ அதெல்லாம் சரிப்படுத்தி அவரே கையை பிடிச்சு அழைச்சு கொண்டு வந்து கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்த
சேர்ந்து சொல்லுங்களேன். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்று அவர் தீங்கு உன்னை செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சொல்லுங்க. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. ஆண்டுகள் 2024 முடிஞ்சது அப்படி நினைக்காதீங்க. விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. நம்மை உண்டாக்கியவர், நம்மை சிருஷ்டித்தவர் நம் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஆமென் அல்லேலூயா. தீங்கு உன்னை நமக்கு இருக்கிற ஒரே நோக்கம் சுவிசேஷம் அறிவிக்கணும், கிறிஸ்து பிறப்பை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரடான கோட்டைகளை பிடித்திடுவோம், திருநெல்வேலி மாவட்டத்தை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை ஆமென் ஒன்றே வழி. காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை. கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். கைதட்டி பொன்னான இயேசுவை பொன்னான இயேசுவை பொன்னான ஆமென். அவர் ஒன்றே வழி. எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் நம் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் நம் மூலம் நிச்சயம் செய்வார்.
நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை. ஆமென், ஆமென், ஆமென். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாகப்பா. அல்லேலூயா. இந்த இருளுக்குள் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிற அந்த சுவிசேஷத்தை நீங்கள் நான் அறிவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ரொம்ப நல்ல விஷயம், கொண்டாடுவது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் தேசம் எங்கும் உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச வாழ்க்கையை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த செபுலோன் நப்தலி நாடுகளை தேடி வந்தது போல தேடி வந்து இன்றைக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க தற்செயலா வந்திருக்கலாம், இல்லை யாரோ அழைச்சு வந்திருக்கலாம். ஆனா தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உதிக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல். ஆமென். கர்த்தர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார், நியாயத்தை செய்யுங்க. நன்மை என்னதுன்னு கர்த்தர் என்ன செய்றாரு? அறிவிக்கிறார். ஒன்னு, நியாயத்தை செய்யுங்க. ரெண்டாவது, இரக்கத்தை சிநேகியுங்க. ஆமென். ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருந்ததுனால தான் அவர் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்ம மேல வைத்த இரக்கத்தினாலே அவர் இறங்கி வந்தார். நீங்களும் நானும் அந்த இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை. கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்டயும் வேற ஒண்ணும் கேட்கல. எனக்கு அந்த கடைசி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆண்டவர் உன்கிட்ட வேற எண்ணத்தை கேட்கிறாரு. காசு பணத்தை கேட்கிறாரா? அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்றாரா? ஒண்ணுமே இல்லை. நீ எனக்கு முன்பா மனத்தாழ்மையா நடந்துக்கோ. மனத்தாழ்மையா நடந்து கொள்வது என்றால் என்ன? அவரை ஆராதிப்பது. அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுவது, அவரை பின்பற்றுவது. ஆமென். இதைத்தான் அவர் நம் மனுஷன்ட்ட, ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் கேட்கிறார். நன்மை தீமை என்னதென்று சொல்லி கொடுக்கிறார். தோத்திரம். இந்த ஆண்டவரை நீங்க ஆராதிக்கணும், இந்த ஆண்டவரை நீங்க பின்பற்றணும். இவர்தான் சர்வவல்ல தேவன், ஒன்றானமை தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பைபிள் சொல்லுது, தேவன் உலகம் பல வகைகள்ல சொல்லலாம், ஆனா பைபிள் சொல்லுது ஒன்றான மெய் தேவன். தெய்வம் ஒண்ணுதான், மெய் தெய்வம் ஒருவர் தான். அல்லேலூயா. அந்த மெய் தெய்வத்தை என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழர் கல்ச்சர் ரொம்ப பயங்கரமானது, நல்ல விஷயங்கள் உள்ளது தான், அப்படித்தானே? ஆமா. பக்திக்குரிய விஷயம் ரொம்ப அதிகம் எதுல இருக்கு? நம்ம தமிழக பண்பாடுல, கலாச்சாரத்துல இருக்கு. ஆமா. எதுக்கு எடுத்தாலும் அவன் அது பயத்தோடவே நடப்பான். ஸ்தோத்திரம்.
சாதாரணமா கூட அவன் ஆண்டவரை சும்மாவே தொழுது கொள்ள மாட்டான். ஆண்டவரை தெய்வத்தை சும்மாவே தேட மாட்டான். எப்படி தேடுவான்? ஒண்ணும் இல்லைன்னா ஒரு அவல் பொரியவாது வாங்கிட்டு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? அவல் பொரிய வாங்கிட்டு போயிடுவான். இல்லைன்னா ஒரு கொலக்கட்டையை பிடிச்சிருவான். எண்ணத்தையாவது கொண்டு போய் என்ன செஞ்சிருவான்? ஒரு கிண்ணத்துல எண்ணெயாவது கொண்டு போயிடுவான். ஒரு டம்ளர்ல அல்லது ஒரு ஒரு ஏதோ உள்ள ஒரு எண்ணெயை கையில பிடிச்சிக்கிட்டே என்ன செய்வான்? போவான். இன்னும் சிலர் தேங்காயோட போவான். எல்லாம் ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில அவன் தேவனை ஆராதிக்க சும்மா போக மாட்டான். எதையாவது ஒன்றை எடுத்துட்டு போய் என் தேவனை கும்பிட்டுட்டு, என் தெய்வத்தை கும்பிட்டுட்டு நான் அவருக்கு என்னத்தையாவது செலுத்திட்டு வந்தா என் குறை நீங்கிறாதா, என் பிரச்சனை மாறிராதா அப்படின்னு எதையாவது ஒன்றை கொடுக்கிறதுக்கு போறான். அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லாரு, உங்ககிட்ட வேற எதையும் நான் கேட்கல, உங்ககிட்ட நான் வேற எதையும் கேட்கல. ஆமென். ஒண்ணும் இல்ல, நீ என் சர்ச்சுக்கு வந்து, என் ஆலயத்துக்கு வந்து நீ என்னை தேடுவாயானா, எனக்கு முன்பாக ஒரு தாழ்மையா இருந்து நீ நடந்து கொள்வாயானா, உனக்குள்ள இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி உனக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். சீக்கிரம் போடுறா. ஏசாயா 2:5. வேகமா போடு, வேகமா போடு. எல்லாரும் வசனத்தை பாருங்க. இப்ப வெளிச்சம் வந்துட்டு, இருள் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன வந்துட்டு? வெளிச்சம் வந்துட்டு. வெளிச்சம் வந்துட்டா இப்ப ஆண்டவர் வசனம் சொல்லுது, வெளிச்சத்துல நடப்போம் வாருங்கள். அல்லேலூயா. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெளிச்சத்துல, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க பக்கத்துல உள்ள ஆளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் அப்படின்னா, இப்ப கர்த்தரின் வெளிச்சம் எங்க இருக்கு? கர்த்தரின் வெளிச்சம் எங்க இருக்கு அப்படின்னா, பைபிள் சொல்லுது 3ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. திரளான ஜனங்கள். நல்ல கவனிங்க. திரளான, நீங்க எல்லாரும் என் கூடவே வரணும்னு, என்ன தனியா போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு, என் கூடவே வாங்க. திரளான ஜனங்கள். இந்த சபையில இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்களே, இது வார வாரம் வந்தா நல்லா இருக்குமே. திரளான ஜனங்கள் சொல்லுங்க. புறப்பட்டு, மற்ற நாள்லாம் ஒரு மாதிரி வந்தீங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. எல்லாம் புறப்பட்டு வந்திருக்கு. கொஞ்சம் மேக்கப்பை கொஞ்சம் கூட கொஞ்சம் அடிச்சு, கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் பளபளப்பா எல்லாம் புறப்பட்டு வந்து, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். எங்க போறாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நீங்க சுவிசேஷம் அறிவிக்க போனோம்னு சொன்னா, சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொன்னா சொல்லிட்டு என்ன சொல்லணும்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அந்த வெளிச்சம் உதித்திருக்கிறது, அதனால கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அப்படி வாருங்கள்னா எங்க போனோம்? கர்த்தருடைய பர்வதத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம். அல்லேலூயா, ஆமென். சரி, அப்ப எங்க போணுமா? வெளிச்சத்துல நடக்கிறவங்க, வெளிச்சத்துல நடக்கணும்னு விரும்புறவங்க எங்க போணும்? வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கல. ஆமா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம்.
அங்க போனா என்ன நடக்கும்? வாசிங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு, வாங்க நம்ம போவோம். வெளிச்சத்தில் நடக்கிறதா என்னது? நம்ம இதுவரைக்கும் இஷ்டம் போல வாழ்ந்துட்டோம், இஷ்டம் போல நம்ம போக்க போயிட்டோம், அப்படித்தானே? நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டோம், இதுவரைக்கும் எல்லாம் போச்சு, ஒண்ணுமில்லாம இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கா, நீங்க எல்லாரும் வாங்க வாங்க. அவர் தமது வழிகளை நமக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், அன்பான சகோதர சகோதரி தாயாரே, எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பின் வழியை நான் போதிப்பேன், காட்டுவேன். சர்ச்சுக்கு வந்தா நீங்க தப்பித்துக் கொள்ளுகிற வழியை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் சுகப்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிகளை கர்த்தர் காட்டுவார். இதுவரைக்கும் என்ன செய்யறதுனே தெரியலையே, நான் என்ன செய்யறது, 2025 என்ன செய்யறதுனே தெரியலையே, சர்ச்சுக்கு வாங்க, வழி தெரியும். சிம்பிள். அல்லேலூயா. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அவர் பாதைகளில். ஆமென். பக்கத்தில் கைவிட தனியெல்லாம் போக வேண்டாம், சேர்ந்து போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நடப்போம். நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் போனா தானே எனக்கு பயம், சேர்ந்து போவோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, கணவரை விட்டுட்டு வந்த மனைவி மாதிரிலாம் சொல்லணும். கணவர்கிட்ட போய் வாங்க சேர்ந்து போவோம். கணவரை விட்டுட்டு வந்த மனைவி மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாங்க சேர்ந்து போவோம். அல்லேலூயா. மனைவியை விட்டுட்டு வந்த கணவர் மாதிரிலாம் சொல்லுங்களேன், வாங்க சேர்ந்து போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அவர் பாதைகளில் நடப்போம் வா என்பார்கள், ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஆமென். உங்களுக்கு எனக்கும் இனிமேல் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆமென். அப்ப வெளிச்சத்துல இருக்கிற வெளிச்சத்துல வந்தாச்சு, வெளிச்சத்துல நடக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்தா அங்க வேத வசனங்களை சொல்லுவாங்க. அந்த வேத வசனத்துல நீங்களும் நானும் நடந்தா நம்ம எதுல நடக்கிறோமா? வெளிச்சத்துல நடக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிச்சத்துல நடக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கூகுள் மேப் பார்த்து நீங்க எங்கெல்லாம் டிராவல் பண்றீங்க? கூகுள் மேப் கார்ல போனா இப்ப எல்லாருக்கும் என்னதான், உடனே தட்டிட வேண்டியது, மணப்படை வீடு அப்படின்னு கூகுள் மேப்ல தட்டி விட்டா வெள்ளிமலையில கொண்டு போய் மேலே விட்டுருது. எப்படி கீழே இறங்குறதுன்னு தெரியல, ரிவர்ஸ்லே வர்றதா இல்லை ஃபார்வேர்டில் போய் சுற்றி திரும்பிடலாமான்னு தெரில. ஏன்னா ஒன் வே மாதிரி தான் இருக்கும், சைடில் ஒதுங்க முடியாது. தோத்துறோம். கூகுள் மேப் வேற எங்கேயாவது கொண்டு விட்டுருது. இது நம்ம ரோடு மேப்பு, அப்படி தானே? தவறான வழியை சில நேரம் காட்டிடுது. ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் போக வேண்டிய வழியை சரியாய் காட்டுகிற கூகுள் மேப் கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம் தவறாவே காட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. இதில் என்ன இருக்கான்? வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம், வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. கையில் டார்ச் லைட் வச்சிருக்க எவனாவது ராத்திரி பயப்படுவானா? எவனாவது பயப்படுவானா? சூரியனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலும், சந்திரனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலும், எது கையில் டார்ச்சில் மட்டும் கொஞ்சம் சார்ஜ் இருந்துச்சுன்னு வைங்க, இவன் அப்பந்தான் அவன் ஹீரோவா தெரியுமா? ஊரே இருட்டா இருக்கும்போது கையில் டார்ச் வச்சிருக்கவன் எப்படி தெரியுமா? ஹீரோவா தெரியுமா? அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது. அதுதான் கர்த்தருடைய வேதம். இனி வருகிற நாட்கள், இந்த ஊர் உலகம் எல்லாம் அந்தகாரப்படுகிற நாட்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி,
உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவர் உன்மேல் உதிப்பார், அவர் உன்மேல் உதிப்பார். அந்த நீதியின் சூரியன் அவர் உங்கள் மேல் உதிப்பார். ஆமென். இந்த உலகத்தை பூரா இருள் மூடுகிற நாட்கள், கவலையே படாதீங்க. 2025 ப்ராப்பசி என்ன, தீர்க்க தரிசனம் என்ன, எங்கேயாவது போய் ஏதாவது கேட்கலாமா? நான் சொல்றேன், 24 விட 25 ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் நிறைய இடத்துக்கு எங்க பிரசங்கம் போனாலும் இதை சொல்ல தவறுறதே இல்லை. 2025 இன்னும் பயங்கரமா இருக்கும், அப்படிதானே? மழை 50 சென்டிமீட்டர் 2 ஹவர்ஸ்ல, 2 மணி நேரத்தில் மழை பிச்சுட்டு உதறிடும். என்ன ஆயிரும்? எல்லாரும் நல்லா மாடி வீடு பார்த்து இருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் அந்த மாதிரி இன்னும் மழை நினைச்சு போகும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தாமிரபரணி ஆறுலயே நம்ம 1 லட்சம் கன அடியெல்லாம் எப்போ பார்த்தோம், இப்போ அப்பப்போ 1 லட்சம் கன அடி வருது, பார்க்குறோமா? பாருங்க, கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், எல்லா இடங்கள்லையும் பார்க்கிறோம். இதுவரைக்கும் வெள்ளம் எங்கெல்லாம் வராதுன்னு நினைச்சோமோ எல்லா இடத்துல நினைச்சிட்டு வெள்ளம் வந்துட்டு நினைச்சு பார்த்தாங்களா? அப்போ இனி ஜனங்களுக்குள்ள என்ன வருது? இருள் வருது. ஆமென். திருவண்ணாமலையில ஒரு பக்கத்துல அவன் தீபத்தை ஏத்துறான், இன்னொரு பக்கம் சரிஞ்சு விழுது. நிலச்சரிவு, வயநாட்டுல நிலச்சரிவு, யோசிச்சு பாருங்க. பயங்கரமான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பூமியை என்ன மூடுது? இருள் மூடுது. இன்னும் காரிருள் எப்போ மூடும் தெரியுமா? தேவனுடைய கரம் நீட்டப்படும் போது, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் இன்றைக்கு என்றைக்கு தேசம் எழும்புகிறதோ அன்றைக்கு காரிருள் மூடிரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இனி அப்படிப்பட்ட காலம் வருது, ஆனா நீ கவலைப்படாத, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. அவர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நீ எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். நீங்க தான் வெளிச்சம். ஆண்டவர் பாருங்க, இருளுக்குள்ள இருந்தவனை கூட்டிட்டு வெளிச்சத்துல கொண்டு வர்றது மாத்திரமல்ல, இப்ப அவனையே வெளிச்சமா மாத்திடுறார். இந்த கர்த்தருடைய வேதத்தில் நடக்க ஆரம்பிக்கிற ஒரு மனுஷன் வெளிச்சத்துல நடக்கிறான், அவன் இந்த உலகத்துக்கே வெளிச்சமா மாறுறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லா இருளையும் மாற்றி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார். அன்னைக்கு செபுலோன் நப்தலி நாட்டிலே வாசம் பண்ணும்படி கலிலேயாவின் கடலின் அருகே வந்த தேவன் என்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென். என் இருளெல்லாம், என் பாவ இருளெல்லாம், என் சாபத்தின் இருளெல்லாம், என் தரித்திரத்தின் இருளெல்லாம், என் மரணத்தின் இருளெல்லாம், எல்லா பிரச்சனைகள், எல்லா இருள்களையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்படியே ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடலாமா? என்ன கஷ்டத்தோட வந்திருக்கிறீங்க? நானும் அப்படி இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். பிள்ளைங்க அமைதி, ஜோம் பண்ணி முடிக்க போறோம், அதுக்கப்புறம் உங்க ப்ரோக்ராம் தான். சரி, கண்ண மூடி ஜோம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில என்ன இருள் இருக்குது? எல்லாரும் அப்பா அமைதியா இருக்கணும். சரி, கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில என்ன இருள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோம் போனோன்னு இருக்கக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுங்க. கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்கம்மா. உன் வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கு? இருளை போல இருக்கா? சில பலவீனம், சில வியாதி இருளை போல இருக்குதா? சிலருக்கு கடன் பிரச்சனை இருள் போல என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலருக்கு நான் வேலை பார்க்குற இடத்துல
எனக்கு பெரிய இருள் போல இருக்குது. நான் என்ன செஞ்சாலும் தப்பாவே வருது. நான் என்ன செஞ்சாலும் நான் குற்றம் சாட்டப்படுகிறேன். என் வாழ்க்கையே ஒரு இருள் போல இருக்குது. ஹல்லேலூயா. என் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடாது இருப்பேன், நான் உன்னை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில உதிக்கிறார். ஜெபிங்க.